வணக்கம். நான் டாக்டர் பிரியா. கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், அல்ல கிட்னில வரக்கூடிய ஸ்டோன், ரீனல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஆதிகத்திய ஹெல்த் கேர்ல சிறப்பான ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்கோம். டயாலிசிஸ் பண்றவங்க சில பேர் வந்து டவுட் கேட்பாங்க. டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம், இப்போ என்ன ஃபுட்ட சாப்பிடணும், என்ன வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்பாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. டயாலிசிஸ்க்கு முன்னாடி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அல்லது ஹை பிபி இருக்கும்போதே நம்ம வந்துட்டு உப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். டயாலிசிஸ் ஆஃப்டர் நீங்கள் வந்து நல்லாவே சால்ட் லெவல் கம்மி பண்ணிக்கணும். குறைந்த அளவு சால்ட் சாப்பிடும்போது நீங்கள் இந்து உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அயர்ன் ரிச் ஃபுட்டை எடுத்துக்கணும். ஹீமோகுளோபின் நார்மலாகவே வந்து கம்மியாகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரித்ரோபாய்டின்ங்கிற கிட்னிலேருந்து உருவாகக்கூடிய இந்த ஹார்மோன் எரித்ரோபாய்டின் தான் வந்து பிளட்டை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது போன் மேரோல போய். அதனால் இந்த எரித்ரோபாய்டின் கம்மியாகும், ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அனிமியாவே இருப்பாங்க. ரத்த சோகை இருக்கும். அவங்களுக்கு நல்லாவே டயர்ட்னஸ், அந்த போன் பெயின், காலில் வந்து ரொம்ப கால் குடைச்சல் இதெல்லாமே சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் இருக்கக்கூடிய உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உலர் திராட்சை பெஸ்ட்டு, முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் ஆட்டு ஈரல் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம், அவங்களுக்கு லங்ஸில் வந்து ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகும்போது, கலெக்ட் ஆகும்போது மூச்சு விட சிரமம் ஏற்படும். அதனால் நைட் டைமில் அவங்களுக்கு ரொம்ப மூச்சு விட சிரமம் ஏற்படுது, அல்லது ஒரு சைடு திரும்பி படுக்கும்போது அவங்களுக்கு மூச்சு விடவே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கும் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி நல்லாவே வரும். அவங்களுக்கு வாட்டர் வந்து நீர் உடம்புல அதிகமாக தேங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு குறைவான அளவு வாட்டர், டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கவங்க குறைவான அளவு வாட்டர் எடுத்துக்கணும். அதே போல் அவங்களுக்கு வந்து கால் வீக்கம் வரும். கால் மட்டும் அல்ல, முகம் வீக்கம், வயிறு போன்ற பகுதிகளில் வீக்கம் வரும். அசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள். அசைட்டிஸ் அப்படின்னா வயிறு ஃபுல்லாகவே வந்து வீக்கமாகி அது பல நாள் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு சித்தாவில் நாங்கள் டயூரிட்டிக் மெடிசின்ஸ் மாதிரியான மெடிசின்ஸ் கொடுப்போம். மாடர்ன்லேயும் அதே மாதிரி டயூரிட்டிக் மெடிசின்ஸ் அண்ட் டயாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி அயன் ரிச் ஃபுட்டு கொடுக்கணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுக்கணும். வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வாட்டர் அவங்களுக்கு ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி முகம், கை, கால் இதெல்லாம் ஊதுறது மட்டும் இல்லாமல் சால்ட் லெவல் பிளட்டில் இந்த யூரிக் ஆசிட், கிரியாட்டினின், யூரியா இந்த மாதிரியான சால்ட் லெவல்லாம் அதிகமாகி என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, தோலில் ஒரு மாதிரி இச்சிங் வரும். தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாகவே தோலில் வந்து ஒரு மாதிரி இச்சிங் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னு. இதுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த சால்ட்ஸ் லெவல் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டீடாக்ஸ் மெடிசன்ஸ், பிளட்டை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைரோட்டிக் எடுத்துகிட்டு வரும்போது இது சரியாகும். கிட்னி ப்ராப்ளம் ஏன் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஏன் ஆகுது அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து அது வந்து ஏர்லி ஸ்டேஜில் யாரும் அதை சரியாக பார்க்க மாட்டாங்க. ஒரு லேட்டர் ஸ்டேஜில் ஒரு 4th இல்லை 5th ஸ்டேஜ்லேயோ பார்க்கும்போது ரொம்ப வந்து அந்த ஜிஎஃப்ஆர், குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப குறைஞ்சி அந்த டைமில் வந்து வேறு வழியே இல்லை, டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்துட்டு போய் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலை உண்டும். முன்னாடியே வந்து டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். டயபெட்டிஸ் இருக்கும்போது அது கண்ட்ரோலில் இருக்கணும். டயபெட்டிக் ரொம்ப வருஷம் இருக்கும்போது நெஃப்ரோபதி, அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய நரம்புகள், நியூரான்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக நெஃப்ரோபதி ஆகி இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸில் ஹெவி டோசஸ் இருக்கிறது, பெயின் கில்லர்ஸ் ஹெவியாக எடுத்துக்கிறது, அதுவும் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைபே பண்ணாமல் இவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அப்புறம் பிளட் ப்ரெஷர்ஸ், அன்ட்ரீட்டடாக வந்து பிளட் ப்ரெஷர்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்கும் போதும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். சில பேர் வந்து மெட்டாலிக் பாய்சனோ அல்லது எனிதிங் ஒரு பாய்சன் வந்து அவங்களுக்கு பாய்சனே தெரியாமல் கூட சில பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. லாங் டேர்ம் ஒரு பாய்சன் இன்டேக்னாலையும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசிவாக வாட்டரை தண்ணியை குடிக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷம் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதே ஒரு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக இருக்கும். ஆனால் அது கூட கேர் பண்ணாமல் நிறைய சால்ட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்கிறது, பிபி சுகர் இருந்தாலும் அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம சில சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஹீமோகுளோபின் கம்மியாகிறது, கால் வீக்கம், இந்த உடலில் வரக்கூடிய சால்ட் லெவல் அதிகமாக வரக்கூடிய தோல் அரிப்பு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போதே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அப்டமன் ஸ்கேன் பண்ணும்போது கிட்னி ஸ்ட்ரிங்காக இருக்கா, நார்மல் சைஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதே போல் பிளட் டெஸ்ட்டில் ஜிஎஃப்ஆர் செக் பண்ணிக்கலாம், யூரிக் ஆசிட், கிரியாட்டினின் இந்த சால்ட் லெவலாக நார்மலாக இருக்கா, அப்நார்மலாக இருக்கலாம் செக் பண்ணிக்கலாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா அசைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள் வரும்போது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் நம்ம வந்து
பிலிரூபின் எவ்வளோ இருக்குது, எஸ்ஜிபிடி, எஸ்ஜிஓடி இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு புரோட்டீன் வந்து யூரினில் எவ்வளோ போகுது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ புரோட்டீனூரியா இருக்கா அல்லது கிளைகோசூரியா இருக்கா அப்படின்னு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கோ அல்லது கிட்னி ஸ்டேஜஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கோ செக் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட்லி யார் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறவங்கனாலையும் அல்லது டயபெட்டிஸ், பிபி இதனால் வந்து அஃபெக்ட் ஆகிறவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியான உலர் திராட்சை, முருங்கைக்கீரை சூப்பு மற்றும் டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய மருந்துகள் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். பட் பிஃபோர் டயாலிசிஸே பண்ணாமல் எங்கள் கிட்னி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, கிட்னியை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சில உணவுகள் வந்துட்டு மூலிகைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கணும். டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் சிலாசத்து பட்பம் டெய்லியுமே எடுத்துக்கலாம். 1 கிராம் மேக்ஸிமம் 2 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ 1 கிராம் வந்து டயபெட்டிக் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. அதே போல் பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறவங்களும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரீனல் ஸ்டோன் நம்மளுக்கு ரெக்கரண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ப்ராப்பராக டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் வித்து டயட் உங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். டயட்டை விட்டு அந்த வாட்டர் இன்டேக் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். டயாலிசிஸுக்கு முன்னாடி எங்ககிட்ட வரவங்களுக்கு ஆதிகத ஹெல்த் கேரில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் கிட்னி ப்ராப்ளத்துக்கு. அதே போல் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களோட பிளட்டில் வந்து சால்ட் லெவல் குறையிறதுக்கும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ ரீனல் ரிலேட்டட் பிரச்சனை, கிட்னி சார்ந்த கிட்னி ஸ்டோன் இருந்தாலுமே வந்து சரி பண்ணுவோம். அதே போல் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி பண்ணுவோம். கிட்னியில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் சில பேருக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஆதிகத்திர் ஹெல்த் கேரில் சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். ஸோ ஒரு வித்தின் 30 to 40 டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் இருக்கும்.